புரிதல் இல்லைன்னா அன்பு கூட தொல்லையாதான் தெரியும். அதுவே புரிதல் இருந்தா கோபம் கூட அன்பா தெரியும். ஒரு ரியாலிட்டி செக் பண்ணலாமா? மேரேஜ்க்கு முன்னாடி ஒரு பொண்ணு ஒரு பையன் எவ்வளோ பெரிய பிளே பாயா இருந்தாலும் அவன் இப்படித்தான் அக்செப்ட் பண்ண ரெடியா இருப்பான். அதே பொண்ணு மேரேஜ்க்கு அப்புறம் சின்னதா ஒரு போஸ்ட் கீழே லைக் போட்டா கூட அவ்வளோதான். இப்போ அந்த பையனுக்கு என்ன தோணுது? சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் நீ ஏன் இஷ்யூ ஆக்குறங்கிற கோபம் வருது. அதுவே ஆப்போசிட்டா ஒரு பையன் எடுத்துப்போம். மேரேஜ்க்கு முன்னாடி ஒரு பொண்ணு அவன் மேல காட்டுற அட்டென்ஷன், பொசசிவ்னஸ், லவ், இது எல்லாமே அவனை ஒரு பெரிய ஹீரோவா ப்ரொஜெக்ட் பண்ண வைக்குது. அதே பொண்ணு மேரேஜ்க்கு அப்புறம் அவன்கிட்ட இதெல்லாம் காட்டும்போது இஷ்யூவா மாறுது. இப்போ அந்த பொண்ணுக்கு என்ன தோணுது? இதேதான் நான் கல்யாணத்துக்கு முன்னாடியும் பண்ணேன், அப்போ நல்லா இருந்தது, இப்பயே உனக்கு தொல்லையா தெரியுதுங்கிற கேள்வி வருது. ஒரு உண்மை என்ன தெரியுமா? பெண்களுக்கு தான் கணவனா மாறும்போது அவன் மேல உரிமையும் லவ்வும் ஜாஸ்தி ஆகுது. அவனே உலகமா மாறுறான். அதுவே ஒரு ஆணுக்கு திருமணத்துக்கு அப்புறம் ஒரு பெண் அவனுடைய ரெஸ்பான்சிபிலிட்டியா மாறுறா. அப்போ கூடவே உதாசீனமும் வந்துருது. இதை சரி செய்ய ஒரு பெரிய மேஜிக்லாம் தேவையில்லை. புரிதல் இருந்தா மட்டும் போதும். புரிதல் இருந்தா என் கூட இரு, எனக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணுன்னு அவ படுற கோபம் கூட அவனுக்கு அன்பா தெரியும். அதுவே அந்த புரிதல் இல்லைன்னா உனக்காக தானே நான் இவ்வளோ செய்றேன்னு அழுகிற அன்பு கூட தொல்லையா மாறிடும். இந்த கண்டென்ட் உங்களோட கனெக்ட் ஆனா சப்ஸ்கிரைப் டு ஷீ திங்ஸ்.